நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும், நாம செய்யற ஒவ்வொரு செயலும், ஏன் நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் கூட ஒரு பெரிய கணக்கு புத்தகத்துல பதியப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான கணக்கை எழுதுறவர் தான் தர்மத்தின் ராஜாவான யமதர்மரோட கணக்காளர் சித்திரகுப்தர். நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமா எழுதுற அந்த சித்திரகுப்தர் அவதரித்த நாள் தான் இந்த சித்திரா பௌர்ணமி. உங்க பாவ கணக்கு அதிகமாயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இனி அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க. உங்க பாவ கணக்க பூஜ்யமாக்கி புண்ணிய கணக்க தொடங்கி ஸ்வர்க்கத்தோட கதவை திறக்க ஒரு அற்புதமான நாள் வருது. அதுதான் சித்திரா பௌர்ணமி. இந்த ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து உங்க தலையெழுத்தையே எப்படி மாத்தி அமைக்கலாம்னு இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சித்திரகுப்தர் யாரு, அவர் பிறந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போதான் இந்த விரதத்தோட முழு சக்தியையும் நம்மால உணர முடியும். ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மா யமன் கிட்ட போய், யமதேவா, நீங்க ஒருத்தரே கோடிக்கணக்கான உயிர்களோட பாவ புண்ணிய கணக்க பாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுக்கு உதவியா ஒருத்தரை நியமிச்சா என்னன்னு கேட்டார். யமனும் அதை ஒத்துக்கிட்டு தனக்கு ஒரு உதவியாளர் வேணும்னு சிவபெருமான் கிட்ட முறையிட்டார். அப்போ சிவபெருமான் அன்னை பார்வதி தேவி கிட்ட ஒரு தங்க பலகையை கொடுத்து அதுல ஒரு அழகான சித்திரத்தை வரைய சொன்னார். அம்மாவும் தன் கைவண்ணத்துல ஒரு அற்புதமான ஆண் பையனோட சித்திரத்தை வரைஞ்சாங்க. அந்த சித்திரத்தோட அழக பார்த்து மெய்மறந்து போன பார்வதி தேவி, சாமி, இந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சிவபெருமான் கிட்ட வேண்டினாங்க. கருணை கடலான சிவனும் தன்னோட மந்திர சக்தியால அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்து சித்திர புத்திரன்னு பெயர் வச்சார். அப்படி சித்திரத்திலிருந்து உதிச்சதுதான் அவர் சித்திரகுப்தர்னு அழைக்கப்படுறார். அதுக்கப்புறம் தேவலோக பசுவான காமதேனுவின் வயிற்றுல கருவாகி சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையிற இந்த புண்ணிய நாள்ல சித்திரகுப்தர் அவதரிச்சார். அன்னிலிருந்து யமதர்மராஜாவோட தலைமை கணக்காளரா பொறுப்பேற்று இந்த உலகத்துல வாழுற ஒவ்வொரு மனுஷனோட நன்மை தீமைகளை பாவ புண்ணியங்களை மிக துல்லியமா தன் ஏட்டுல எழுதிட்டு வர்றார். நாம செய்யற செயல்களை மட்டுமல்ல, நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை கூட அவரால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சித்திரகுப்தர் அவதரித்த இந்த சித்திரா பௌர்ணமி நாள் நம்ம கர்ம கணக்குகளை சரி செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. இது நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் நம்மள வாழ்க்கையை திருத்திக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த சித்திரா பௌர்ணமி விரதத்தை நாம கடைபிடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இதோட பலன்கள் நம்ம மட்டும் இல்லாம நம்ம சந்ததியையும் எப்படி காக்கும்னு பார்க்கலாம். முதலாவது, இது ஒரு பாவ நிவர்த்தி விரதம். நாம தெரியாம செஞ்ச பாவங்கள் ஒரு மலை அளவுக்கு இருந்தாலும் இந்த விரதத்தோட மகிமையால அது ஒரு கடுகு அளவா குறைந்திடும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதே போல நாம செஞ்ச புண்ணியங்கள் கடுகளவா இருந்தாலும் அத மலையளவா பெருக்கி எழுத சொல்லி சித்திரகுப்தர் கிட்ட நாம வேண்டிக்கிற நாள் இது. ரெண்டாவது, இந்த விரதம் இருந்தா ஆயுள் நீடிக்கும். யமனோட கணக்காளரை நாம குளிர்விக்கும் போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பயமெல்லாம் நீங்கி நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு அமையும். மூணாவதா, செல்வ வளம் பெருகும். இந்த விரதத்தை முறையா அனுஷ்டிக்கிறவங்க வீட்ல வறுமை நீங்கி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாம கிடைக்கும். கடன் தொல்லைகள்ல இருந்து மீளவும் வீட்ல இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவவும் இந்த வழிபாடு துணை புரியும். நாலாவதா, இது தலைமுறைகளை காக்கிற ஒரு புண்ணிய காரியம். சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நாம செய்யற தான தர்மங்கள் நம்ம மட்டுமல்ல, நம்ம குழந்தைகள், அவங்களுக்கு பின்னாடி வர்ற 7 தலைமுறைகளை கூட கர்ம வினைகள்ல இருந்து காக்கிற ஒரு பெரிய கவசமா அமையும்னு சொல்றாங்க. இவ்வளவு மகிமைகள் நிறைந்த இந்த விரதத்தை எப்படி செய்யறது, அதோட வழிமுறைகளை இப்போ வரிசையா தெளிவா பார்க்கலாம். சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். முதல்ல வீட்டையும் குறிப்பா பூஜை அறையையும் சுத்தம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கணும். விரதத்தோட மிக முக்கியமான அம்சம் உணவு கட்டுப்பாடு. அன்னைக்கு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப உத்தமமான விரத முறை. உடல்நிலை முடியாதவங்க பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுப்பாடு, அன்னைக்கு சாப்பாட்டுல உப்பை முழுமையா தவிர்க்கணும். நாம உப்பில்லாத உணவை சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது சித்திரகுப்தர் ரொம்ப மகிழ்ந்து நம்ம பாவ புண்ணிய கணக்கை எழுதும்போது புண்ணியத்தை அதிகம் படுத்தியும் பாவத்தை குறைச்சும் எழுதுவார்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. உப்பு மட்டுமல்ல, பால், தயிர் போன்ற பால் பொருட்களையும் அசைவ உணவுகளையும் கண்டிப்பா தவிர்க்கணும். உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு மரப்பலகை வச்சு அதுக்கு மேல கோலம் போடுங்க. விநாயகர் படத்துக்கு பக்கத்துல அரிசி மாவுகால் தெற்கு திசை பார்த்த மாதிரி சித்திரகுப்தரோட உருவத்தை வரையணும். சித்திரகுப்தரோட கையில ஒரு ஏடும் ஒரு எழுத்தாணியும் இருக்கிற மாதிரி வரையணும்.
படம் வரைய தெரியாதவங்க சித்திரகுப்தர் படத்தை கடையில வாங்கியும் வச்சுக்கலாம். நாள் பூரா வேற எந்த சிந்தனையும் இல்லாம சித்திரகுப்தா நமக, சித்திரகுப்தா போற்றி அப்படின்னு அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. மாலை நேரத்துல சந்திரன் உதயமான பிறகு பூஜை செய்யறது விசேஷம். நாம வரைஞ்ச சித்திரகுப்தர் படத்துக்கு விளக்கேற்றி தூபதீபம் காட்டணும். நைவேத்தியமா பலவிதமான சித்திரான்னங்கள், அதாவது கலவை சாதங்களை படைக்கணும். புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல்னு பல வகை சாதங்களை செய்யலாம். இது கூடவே எல்லா காய்கறிகளையும் சேர்த்து செஞ்ச ஒரு கூட்டு வைக்கிறதும் மரபு. இது எல்லாத்த விட மிக மிக முக்கியமான நைவேத்தியம் உப்பில்லாத தயிர் சாதம். இது சித்திரகுப்தருக்கு ரொம்ப பிடித்த நைவேத்தியம்னு சொல்லப்படுது. இந்த உப்பில்லாத தயிர் சாதத்தை நீங்க படைச்சு வழிபடும் போது உங்க கர்ம கணக்குல இருக்கிற உப்போட அளவு குறையும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. பூஜை செய்யும் போது சித்திரகுப்தருக்கான இந்த எளிய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம். சித்திர ரத்னாம்பரதாரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் லேகனி பத்ரஹஸ்தம் ச தியாயேத் சித்திரகுப்தகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூக்களால அர்ச்சனை செய்யுங்க. இப்போ பிரார்த்தனையோட மிக முக்கியமான கட்டம். சித்திரகுப்தர் முன்னாடி மனமுருகி வேண்டிக்கோங்க. சித்திரகுப்த பெருமானே, நான் இந்த பிறவியில மட்டுமில்ல, இதுக்கு முந்தின பிறவிகள்லையும் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என் பாவ கணக்க மலையளவுல இருந்து கடுகளவா குறைச்சு நான் செஞ்ச சின்ன புண்ணியத்தை கூட கடுகளவுல இருந்து மலையளவா மாத்தி எனக்கு நல்ல கதிய அருளணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரார்த்தனையில இருக்கிற நேர்மையும் உண்மையும் தான் உங்க கர்ம வினைகளை கரைக்கும். விரதம், பூஜை இதெல்லாம் தாண்டி இந்த நாள்ல நாம செய்யற சில பரிகாரங்கள் நம்ம புண்ணிய கணக்க பல மடங்கு அதிகரிக்கும். முதலாவது தானம். அதுலயும் அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு தானம் பண்ணுங்க. சித்திரகுப்தரோட வேலை கணக்கு எழுதுறது. அதனால அவரோட அம்சம் பொருந்திய பொருட்களை தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பள்ளி மாணவர்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் மாதிரியான படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த தானம் உங்க குழந்தைகளோட கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். 2வது கிரிவலம். திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்கள்ல இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. கிரிவலம் போகும்போது ரொம்ப வேகமா போகக்கூடாது. ஒரு நிறைமாச கர்ப்பிணி பெண் கையில விளக்கை ஏந்திக்கிட்டு எவ்வளவு கவனமா பக்தியா மெதுவா நடந்து போவாங்களோ அப்படி பொறுமையா இறை சிந்தனையோட வலம் வரணும். 3வது குலதெய்வ வழிபாடு. சித்திரகுப்தரை வழிபடுறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் உங்க முன்னோர்களையும் மனசார வழிபட்டு அவங்க ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறது உங்க கர்ம வினைகள் நீங்கிறதுக்கு பெரிதும் உதவும். சித்திரா பௌர்ணமிங்கிறது வெறும் ஒரு விரத நாள் மட்டுமில்ல. இது நாம சுய பரிசோதனை செஞ்சிக்கிறதுக்கும் நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு நேர்மையான வாழ்க்கைய வாழ உறுதி எடுத்துக்கிறதுக்கும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும், ஒவ்வொரு தானமும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம எதிர்காலத்தை மட்டுமல்ல நம்ம சந்ததியினரோட எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். இந்த சித்திரா பௌர்ணமி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி பாவக்கணக்குகளை பூஜ்யமாக்கி புண்ணிய கணக்குகளை தொடங்கி ஒரு புதிய வளமான மகிழ்ச்சியான அத்தியாயத்தை எழுதட்டும்னு மனசார வாழ்த்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இது போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.